ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தர்மியான ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. இவ்வளவு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு நடந்து கொண்டிருக்கீங்க. நிச்சயமா இன்றைக்கும் கர்த்தர் வார்த்தையை கொடுத்து உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ இப்பொழுதும் வார்த்தைக்காக நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உடைய சமூகத்திற்கு, ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்க வந்த ஒவ்வொருவரையும் தேவரீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. எல்லா தடைகளும் எடுத்து போடுவீராக. தேவையில்லாத பயங்களை நீக்கி போடுங்க. கர்த்தர் சமூகம் இந்த பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக. இம்மட்டும் இந்த பிள்ளைகளை காத்துக்கொண்டீர், இனியும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். என் தேவன் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். ஏசப்பா, விசேஷமாக இந்த தேவ செய்தியை ஆசீர்வதித்து ஆண்டவரே, அந்த வீடுகளுக்குள்ளாக இந்த வார்த்தைகள் கடந்து செல்வதாக. அது நிமித்தமாக இந்த பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, நாம் இந்த நாள் வரைக்கும் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை தான். ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தைகள் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற அந்த வார்த்தைகள் உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் அந்த வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வாசிப்போம். சங்கீதம் 121 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சோ ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி பார்க்கிறதான இந்த அருமையான வார்த்தை இது. என் ரட்சகரை நோக்கி நான் பார்க்கிறேன். எனக்கு உதவி செய்கிறவர்கள் இந்த உலகத்துல யாரு இல்லைனாலும் என்னை உண்டாக்கினவர் இருக்கிறார். என்னை வானத்தையும் பூமியும் படைத்த என் தெய்வம் என்னோடு இருக்கிறார். அவரை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, யூதர்களை குறித்து, யூதர்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எருசலேமுக்கு பண்டிகை கொண்டாட வருவார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்டு வழியாக பல நாடுகளிலிருந்து எல்லோரும் வந்து இஸ்ரவேல் நாட்டு வழியாக கடந்து வருவாங்க. அவங்க எருசலேமுக்கு போகும்போது, தேவாலயத்துக்கு போவதற்கு முன்பதாக, அது மலையின் மீது இருக்கிறதுனால மலை சூழ்ந்த ஒரு தேசம் அது. அந்த மலையின் மீது அவர்கள் ஏறி அங்க போய் அந்த தேவாலயத்துல போய் பண்டிகைகளை கொண்டாடுவார்கள் மகிழ்ச்சியோடு. சோ தேவனை வந்து சந்தோஷத்தோடு ஆராதிக்கிற ஒரு மிகப்பெரிய பண்டிகை யூதர்கள் கொண்டாடுவார்கள். அவர்கள் அந்த பண்டிகை கொண்டாடுவதற்காக வரும்போது அவர்கள் அந்த மலை மேல் ஏறுவார்கள். ஏறும்போது அங்க நிறைய திருடர்கள், நிறைய பேர் வந்து கொள்ளைக்காரர்கள் வருவாங்க. அந்த பயத்தின் மத்தியில் அவர்கள் வந்து என்ன சொல்லி பாடுகிறார்கள்னா, இந்த வார்த்தைகளை சொல்லி பாடுகிறார்கள். எங்கள் கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசையா இருக்கிறார். சோ என் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் எங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி இந்த பாடலை பாடிக்கொண்டே அவர்கள் கடந்து செல்வார்கள். அந்த வசனத்தில் தொடர்ச்சியில பார்த்தோம்னா, என் காலை அவர் தள்ளாட விட மாட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். சோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி அவர்கள் இந்த பாடல்களை பாடிக்கொண்டே தன்னை பலப்படுத்தி கொண்டு அவர்கள் மேலே ஏறுவார்கள். அல்லேலூயா. ரட்சகராகிய கர்த்தர் நம்மை காக்கிறவர். உங்களை காத்து வழிநடத்த அவர் வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சோ எங்களை யாரும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இருக்கிற பொல்லாத கிரியைகளுக்கு எங்களை விலக்கி யார் என்னை காப்பாற்றினாலும் பரவாயில்ல, ஒருவேளை எங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரலனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ரட்சகர் இருக்கிறார், எங்களை காக்கிறவர் இருக்கிறார். சோ 5வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உன் வலப்பக்கத்துல உனக்கு நிழலா இருக்கிறார் என்று. நாங்கள் அந்த பிரயாணமாய் போகும்பொழுது எங்களுக்கு வலப்பக்கமாய் கர்த்தர் எனக்கு நிழலா இருந்து நான் கீழே விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் எனக்கு துணையா இருந்து அவர் காக்கிறார். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இந்த காலை வேளையில யார் எங்களை நடத்துவார், யார் எங்களை காப்பாற்றுவார்? இந்த சூழ்நிலையா இருக்கே, இவ்வளவு பெரிய காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டியதா இருக்கே, இதற்கு எனக்கு ஒத்தாசை யார் தருவா, எங்களுக்கு உறுதுணையா யார் இருப்பா என்று நீ ஒருவேளை கலக்கத்தோடு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, இன்றைக்கு உங்களை காக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த வசனத்துல வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலப்பக்கத்துல உங்களுக்கு நிழலா இருந்து உங்களை காத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை, என் மற்ற காரியங்கள் மனுஷர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று நான் எண்ணி நான் கடந்து போக முடியாது. ஏன்னா மற்ற காரியங்களை நம்பி நான் போக முடியாது. ஏன்னா அது பாதி வரைக்கும் தான் எனக்கு அது உதவியா இருக்கும் என்று அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து இந்த பாடல்களை பாடுகிறார்கள். எனக்கு பர்வதத்தை உண்டாக்கினவர் இங்கே இருக்கிறார், வானத்தை உண்டாக்கினவர் இருக்கிறார், உன்னதமானவர் இங்கே இருக்கிறார், அவர் எங்களை காக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை காப்பார். நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களுக்கு மத்தியில உங்களை காத்து வழி நடத்துவார். பாருங்க, சங்கீதம் 106:45 வசனம் சொல்லுகிறதே, தம்முடைய பிள்ளைகளோடு கூட அவர் உடன்படிக்கை செய்து வைத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையின்படியே கர்த்தர் காப்பாற்றும் வல்லவராய் இருக்கிறார். என்ன வந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில நான் உனக்கு உறுதுணையா இருப்பேன் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு சொல்லினதுபடி இந்த வேளையில உங்களிடத்திலும்
கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நீங்கள் எடுத்த ஞானஸ்தானம் எடுத்த பொழுது கர்த்தர் உங்கள் கரங்களை பிடித்திருக்கிறார். ஆண்டவர் ரட்சிப்பின் மத்தியில் உங்களை நடத்தின பொழுதெல்லாம் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து இம்மட்டும் நடத்தினார். அந்த தெய்வம் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விட மாட்டேன், சோ நான் உன்னை பத்திரமா பாதுகாப்பேன், உன்னோடு கூட நான் நிழலா இருப்பேன் என்று. பாருங்க, ஆதியாகமத்துல ஒரு குடும்பத்தை கர்த்தர் இவ்விதமாக காப்பாற்றுகிறார். ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து நடத்தியிருக்கிறார். விசேஷமாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18-19 வசனத்துல வாஸ்தவம் என்றால் நோவாவை குறித்து இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஆமென், ஹல்லேலூயா. திட்டமாய் தெளிவான ஒரு வார்த்தையை கர்த்தர் நோவாவிடத்துல சொல்லுகிறார். நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னோடு கூட இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துகளையும் நான் காப்பாற்றுவேன், அவர்கள் உயிரோடு காக்கப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களை காப்பாற்றுவதற்காகவே தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களை உயிரோடு வைப்பதற்காகவே கர்த்தர் இருக்கிறார். ஒரு சில வேளைகளில் சோர்ந்து போயிருப்போம். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கே, ஆண்டவரே இதுல உயிர் வாழ முடியுமா, என்னால முடியல என்று பலவிதமான குழப்பத்தின் மத்தியில நீங்கள் காணப்படலாம். இல்ல பிரச்சனைகள் அதிகமாகும் போது பண பிரச்சனை ஆகட்டும், இல்லைன்னா தேவையில்லாத உறவு முறையில வருகிற பிரச்சனைகள் ஆகட்டும், சோ எல்லா பிரச்சனைகளை காக்கும் போது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் வரும்பொழுது ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். நான் உங்க கூட இருக்கிறேன், அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில உன்னை உயிரோடு காப்பாற்றுவேன். சோ ஆண்டவர் உங்களை பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாட்கள் கடந்து வந்து பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதிலேயே நம்ம வாசிக்கிறோம், ஆதியாகமம் 8:1 வாசிக்கிறோம், தேவன் நோவாவையும் அவனோடு கூட பேழ்ந்த சகல ஜீவன்களையும் ஆண்டவர் நினைத்தருளினார். சகல மிருக ஜீவன்கள் கர்த்தர் நினைத்தருளினார். அவர்களை நினைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பாதுகாத்து உயிரோடு நடத்தின தெய்வம் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். பாருங்க, ஜலப்பிரளயம் இந்த அதிகமா இந்த தேசத்துல நிரம்பினது. அப்போது ஆண்டவர் நோவாவையும் அவனோடு கூட இருந்த எல்லோரையும் பத்திரமாய் பாதுகாத்தார். அவர்களுக்கு பேழைகளை உண்டு பண்ண சொல்லி அதுல எல்லா விதமான காரியத்தையும் போதித்து அவர்களை நடத்தினார். ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். நோவாவை பார்த்து சொன்னார், எல்லாரையும் காப்பாற்றுவதற்கு நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, அதுல நீ பத்திரமா இரு என்று ஒரு அருமையான ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தர் நடத்தினார். இந்த உலகமே அழிவுக்கு நேராக கடந்து போனாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அந்த நாட்கள் நோவாவை காப்பாற்றுவது நிமித்தமா இந்த நாள் வரைக்கும் நாம் இருக்கிறோமே, இந்த நாள் வரைக்கும் தேவனுடைய பிரசன்னத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. அதே போல இன்றைக்கு உங்களை காப்பாற்றி உங்கள் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு சூழல்ல மாட்டி இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் உங்களை காப்பார். ஆமென், அல்லேலூயா. லோத்துடைய காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, ஆதியாகமத்துல ஆபிரகாமின் நிமித்தமாக ஆண்டவர் ஆபிரகாமின் நிமித்தமாக லோத்தை காப்பாற்றினார் என்று. லோத் வந்து சோதம் குமரா என்ற பட்டணத்துல இருக்கும்போது அங்க பல விதமான பாவங்கள் விபச்சாரங்கள் பெருகி இருந்த சூழ்நிலையில ஆண்டவர் அந்த இடத்தையும் அழிக்க வேண்டும் என்று நினைக்கும் போதே லோத்துடைய குடும்பத்தையும் அவனுடைய சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆசீர்வதித்தார். அன்பு பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்துல கடந்து வருகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களிடத்துல கடந்து வருகிறது. உங்களை காப்பாற்றுவதற்காகவே தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. சோ தம் பிள்ளைகளை கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லோத்தை அவ்விதமாக அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார். நம் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். தேவன் இந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, உயிரோட ஆண்டவர் லோத்தை காப்பாற்றினார். அவரையும் அவர் வீட்டாரையும் கர்த்தர் காப்பாற்றினார். இந்த நாளில் உங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு பண்ணின அந்த உடன்படிக்கை நிமித்தமாக தன் உறவு முறைகளை கர்த்தர் காப்பாற்றினார். உங்களோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தமாக உங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் தம் பிள்ளைகளை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை பத்திரப்படுத்துவார். நெருக்கடிகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், அழிவுக்கு நேராக கடந்து போகலாம். அதெல்லாம் குறித்து நீங்கள் யோசிக்காதீர்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதில், முக்கியமாகவே உங்களை காப்பாற்றுவதில் அவர் நினைவாயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, தானியேல்ல விதமாய் வாசிக்கிறோம். 3 பேரை கட்டுண்டவர்களாக அக்கினியில போடுகிறார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவங்க 3 பேருமே அவங்க தேவ பிள்ளைகள், பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வருகிறது, விக்கிரகத்தை அவர்கள் வந்து ஆராதிக்க வேண்டும் என்று. ஆனா அந்த காலகட்டத்தில் அவர்கள் உண்மையால் வாழும் போது அந்த உண்மையில ஆண்டவர் இந்த வேளையில் அந்த பிள்ளைகளை அறிந்திருந்தார். அல்லேலூயா. அவர்களை கட்டுண்டவர்களாக அவர்களை அக்கினியில போடுகிறார்கள். அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் உள்ளே கடந்து போகிறார். அவர்கள் பிரச்சனைகளுக்கு நடுவுல அவர்களை காக்கும்படியாக, அவர்களை பாதுகாக்கும்படியாக, அவர்களோடு கூட பலப்படுத்தும்படியாக 4ஆம் ஆளாய் அவர் உள்ளே இருக்கிறார்.
ஆசீர்வதிக்கிறார். வேத வசனத்துல வாசிக்கிறோம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். ஆமென், ஹalleluya. ஒரு சேதமும் இராதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றினார். அக்கினியில போனா கண்டிப்பா எப்படியா இருந்தாலும் வெந்து போக முடியும், எப்படியா இருந்தாலும் அக்கினி பட்சிக்கும். ஆனால் தேவன் தாமே தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறார். ஹalleluya. அதுதான் வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோமே, நான் தண்ணீரிலே கடக்கும் பொழுது நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மை புரளுவதில்லை, அக்கினியில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய். ஹalleluya. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதே. என் தேவன் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். அந்த அக்கினி மத்தியில கர்த்தர் வந்தார். 3 பேர் அல்லவா போட்டோம் என்று அந்த ஜனங்கள் எல்லாம் குழம்புகிறார்கள். அந்த ராஜா குழம்புகிறார், எப்படி இவங்களை வந்து காப்பாற்றினார் அவங்க ஆண்டவர் சொல்லிட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். அன்று முதல் அவர்கள் நிமித்தமாக அந்த தேவனை எல்லோரும் வணங்கினார்கள். ஆமென். அன்பு பிள்ளையே, நீங்கள் படுகிற பிரச்சனைகளுக்கு மத்தியில கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார், உங்களை நடத்துவார். உங்களை காப்பாற்றுவது நிமித்தமாக அநேகர் அறிந்து கொள்வார்கள், உங்கள் நிமித்தமாக தேவனை அறிந்து கொள்வார்கள். நிச்சயமாகவே உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹalleluya. உங்கள் வாழ்க்கையில ஒரு சேதம் இன்றி கர்த்தர் உங்களை காப்பாற்றி நடத்துவார். ஆமென், ஆமென். அதுக்குதான் தாவீது அழகாய் சொல்லுகிறார். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். ஆமென். மரண இருளில் நடந்தாலும் நான் பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னை காப்பாற்றுவதற்காக என்னை நடத்துவதற்காக என்னோடு கூட இருக்கிறீர். அன்பு பிள்ளையே, கர்த்தரோடு கூட இருக்கிறார், உன்னை நடத்துவார். தாவீது எந்த அளவுக்கு விசுவாசமா சொல்லுகிறார் பாருங்க, எங்க நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்க அவங்க சொன்னாங்க. சோ என்ன நடந்தாலும் சரி, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் எங்களை காக்கிறவர், ஒரு நாளும் உறங்குவதில்லை, அவர் ஒரு நாளும் அயர்வதில்லை, அவர் எங்களுக்காகவே இருந்து எங்களை நடத்துவார் என்று அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசத்தோட பாடினார்கள். கடைசி வார்த்தையாக அவர்கள் சொல்லுகிறார்கள், என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு அவர் என்னை காப்பாற்றுவார். நாங்க போயிட்டு வர வரைக்கும், அந்த பண்டிகை நாட்கள் முடித்து வரும் வரைக்கும் கர்த்தர் எங்களை நடத்துவார், எங்களை பாதுகாப்பார், எங்களை பத்திரப்படுத்துவார். இந்த நாட்களும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. வருகிற பண்டிகை நாட்களிலும் கர்த்தர் உங்களை பத்திரமாய் பாதுகாப்பார், போக்கும் வருத்தமான சூழ்நிலை ஆசீர்வதிப்பார். அதனால நீங்க பர்வதத்தை நோக்கி பாருங்க, தேவனை நோக்கி பாருங்க, அவரே உங்களை காப்பாற்றுவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆமென். Thank you Jesus. அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா, உயிரோடே காக்கும்படியாக ஆண்டவரே நோவாவின் குடும்பத்தை தெரிந்து கொண்டது போல, லோத்தின் குடும்பத்தை தெரிந்து கொண்டது போல ஆண்டவரே இந்த குடும்பத்தை நீ தெரிந்து கொண்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பத்திரமாய் பாதுகாக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அக்கினி மத்தியில இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை அப்பா நீர் உடனிருந்து அவர்களை பாதுகாத்து நடத்துவேன் என்று அருமையான வார்த்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் கர்த்தர் நல்லவர், போக்கும் வரத்தும் நீர் பாதுகாத்து நடத்துங்க. ஆண்டவரே இவர்களை ஆண்டவரே பலவீனப்படுத்துகிற எல்லா பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தருடைய வல்லமை கடந்து போகட்டும். வார்த்தைகளால ஒடுங்கி போயிருக்கலாம் ஆண்டவரே, அப்பா இந்த வார்த்தைகளை என்னால் தாங்க முடியல என்று ஆண்டவரே கலக்கத்தோட கண்ணீரோட இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீர் ஆறுதலா இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று வார்த்தை கொடுத்தீர். அதன்படியே நடத்தி ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை கர்த்தாவே இந்த வேளையில வியாதியோடு யாராகிலும் இந்த வேளையில இருந்தா வியாதி பலவீனங்கள் இப்பொழுது சரித்துவிட்டு நீங்கி போக முடியாது ஜெபிக்கிறோம். பூரண சுகம் உண்டாகட்டும், உயிரோடே காப்பாற்றுவேன் என்று வார்த்தை கொடுத்தீர். அந்த வார்த்தையின்படியே நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.